ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற ஃப்ளெக்ஸ் லேஅவுட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்போட சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ளெக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸில் வந்து டி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ்னாவே தெரியும், எல்லாமே வந்து ரோ வைஸில் அலைன் ஆயிரும். ஸோ ஒரு ரோ வைஸாக வந்து அலைன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேடிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்லைன் ஃப்ளெக்ஸும் இருக்குது. டிஸ்பிளே இன்லைன் ஃப்ளெக்ஸ் அப்படின்னா கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ ஸோ அதோட வித்து மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கீழே ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸ்க்கு கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஆயிரும். இன்லைன் ஃப்ளெக்ஸ்னால் இப்படி பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்மால் டிவைசஸில் மட்டும் ஃப்ளெக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ இது கொடுத்துக்கலாம். ஸ்மால் டிவைசஸில் இன்லைன் ஃப்ளெக்ஸ்னாலே இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 1 2 3 அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னாவே உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரோ வைஸில் அலைன் ஆயிரும். 1 2 3 அப்படின்னு ரோ வைஸில், ஒரே ஒரு ரோ வைஸில் அலைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 3 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரோ வைஸில் அலைன் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளெக்ஸ் வந்து ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதனால் ரோவில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வருது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளெக்ஸ் ரோ வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 3 வருது. எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோவோட எண்டில் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸில் வருது. ஸோ இங்கே இருக்கிற ரோவே நமக்கு அப்படியே ரிவர்ஸில் வருது. கரெக்டாக? ஸோ அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் வந்து ரோ ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ரோவில் வேணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ரோவை வந்து காலம் அப்படின்னு மாற்றலாம். ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லாமே இந்த 3 ஐட்டம்ஸும் 1 by 1 வரும். ஸோ கீழே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து டாட் ஃப்ளெக்ஸ் வந்து காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே மாதிரி காலம் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து காலம் அப்படின்னு கொடுத்தனால ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 1 2 3 இந்த 3 ஐட்டம்ஸும் காலம் வைஸாக வந்திருக்கு. 1 by 1 வந்திருக்கு. ஸோ இதுதான் ரீசன். காலம் வைஸ் அப்படி ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா ஒரு ஐட்டமும் 1 by 1 கீழே வந்துடும். ஸோ காலம் ரிவர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்ட் ஐட்டம் வந்து ஃபைனலாக என்ன ஐட்டம் இருக்கோ ஸோ அது வந்து மேலே வந்துடும். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3மே அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஃப்ளெக்ஸ் காலம் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸு. ஸோ இந்த ஃப்ளெக்ஸை இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன டிவைஸில் மட்டும் வேணுன்னா ஸ்மால் டிவைஸ் ஃப்ளெக்ஸு, ஸ்மால் டிவைசஸில் மட்டும் எனக்கு ரோ ரிவர்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், எனக்கு மீடியம் டிவைசஸில் ரோவாக இருக்கும், இல்லை மீடியம் டிவைசஸில் ரோ ரிவர்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ், நம்மளோட கோடை வந்து நம்ம ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரையுமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அண்டு நம்மளுக்கு தெரியும், டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணோன்னாவே சென்டரில் கொண்டு வருவோம். ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்னு சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் அதே ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒரே லைனில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது 3மே ஸ்டார்ட் அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எண்டு அப்படின்னாவே தெரியும், எண்டுனா கடைசி. ஸோ லாஸ்ட்டில் வந்துடும். சென்டர் அப்படின்னாவே நடுவில் வந்துடும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக சென்டரில் வந்துடும். இதில் டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த மாதிரி 3 ஃப்ளெக்ஸ் ஐட்டம் டிவ் கிளாஸில் 3 ஃப்ளெக்ஸ் ஐட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பமாக ஆயிடுவாங்க. ஸோ அந்த ரீசனால தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து பிட்வீன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நடுவில் கேப் இருக்கும். ஓகேங்களா? இங்கே கொஞ்சம் கேப் இருக்கும், இங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். பட் ஆனால் டாப்பு இங்கே ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கண்டிப்பாக ஒரு ஐட்டம் இருக்கும். நடுவில் இருக்கிற கேப்பை ஈக்குவலாக செப்பரேட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் பிட்வீன். ஓகேங்களா? ஸோ அரவுண்ட்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் கேப், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் கேப் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அரவுண்டு. அப்புறம் அதே மாதிரி ஈவன்லி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஈவன்லி அப்படின்னா என்னென்னா, எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஈவனாக ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஈவன்லி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை வந்து மீடியம் டிவைஸில் வேணுமா இல்லை லார்ஜில் வேணுமா எக்ஸ்ட்ரா லார்ஜில் வேணுமா அப்படின்ற கிளாஸஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் லெஃப்ட் அண்ட் ரைட் அலைன்மெண்ட் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னாவே அலைன் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதே தான் அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இருக்கிற ஃப்ளெக்ஸ் ஐட்டம்லாம் டாப்பில் போயிடும். ஸோ எண்டுனா கீழே வந்துடும். சென்டர் அப்படின்னா சென்டரில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ பேஸ் லைன் அப்படின்னா அதோட டாப் லைனில் வந்துடும். ஓகே, ஸ்ட்ரெச் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸ்ட்ரெச் அப்படின்னா அதோட என்டையர் ஹைட் எவ்வளவோ அந்த ஃபுல் ஹைட்டுக்கும் இது வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதோட ஹைட் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும். ஸோ அதுதான் இந்த ஃப்ளெக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அலைன் ஐட்டம்ஸ் எனக்கு லார்ஜ் டிவைஸில் வேணுமா, லார்ஜ் டிவைஸில் எப்படி இருக்கணும், ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜில் எப்படி இருக்கணும், மீடியமில் எப்படி இருக்கணும், ஸ்மாலில் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த கிளாஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஐட்டமை மட்டும் நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் அலைனடு ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் பண்ணி ஒரு ஐட்டமை மட்டும் டாப்பில் இருக்கணும் இல்லை எண்டில் இருக்கணும் அப்படின்னா ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். அலைன் செல்ஃப் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட்டில் வந்துட போகுது ஃபர்ஸ்ட்டில். ஸோ எண்ட் அப்படின்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் எண்டில் வந்துட போகுது. ஸோ அதே மாதிரி சென்டர் அப்புறம் டாப் அதே மாதிரி ஸ்ட்ரெச் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி தான் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபில், ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபில் அப்படின்னா என்ன ஒரு மீனிங் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது மூணுத்துக்குமே ஃப்ளெக்ஸ் ஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் காலம் வித் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா இதில் கண்டென்ட் நிறைய இருக்கறனால இதோட ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்றத இதுவே ஆட்டோமேட்டிக்காக கெஸ் பண்ணி எடுத்துக்குது, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சின்னஸாக இருக்குது, ஸோ இது வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபில் அப்படின்றத யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நம்மளோட கண்டென்ட்டை வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வித் அசைன் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்றதுல வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்கனால சிம்பிளாக அதுக்கு தகுந்த வித்தை மட்டும் எடுத்துக்குது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? ஃப்ளெக்ஸ்லேயே க்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், நார்மல் சிஎஸ்எஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஐட்டம்ஸ் வந்து ரோ வைஸாக அலைன் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒரு டிவ் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்ற ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்போம், கரெக்டாக? ஸோ இங்கே அதை தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பண்ணிடு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்னும் போது இது ஃபுல்லாமே ஃப்ளெக்ஸ் ஆயிரும் அந்த 3 டிவும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஆன அப்புறம் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்ற இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அடுத்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம் தேர்ட் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டு மீதி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது எல்லாமே நீயே எடுத்துக்கோ, ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளெக்ஸ் க்ரோவை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 3 ஐட்டமும் இவ்வளோ தான் வரும், ஓகேங்களா? ஸோ 3 ஐட்டமும் இவ்வளோ தான் வரும். ஸோ க்ரோ 1 அப்படின்னு கொடுத்தனால மீதி இருக்கிற அந்த எல்லா கேஃபுமே இதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு ஐட்டமே எடுத்துக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு நானே காட்டுறேன், இருங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து 1 அப்படின்னு இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோவை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ என்டர் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 செகண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கேப் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த கேப் ஃபுல்லாமே எனக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்ற இது வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் ஃப்ளெக்ஸ் க்ரோன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த டிவுக்கு நான் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் இந்த டிவில். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோன்னா தெரியும் ஸோ மீதி இருக்கிற எல்லா ஐட்டமுக்கும் ஸ்பேஸ் வந்து இதுவே எடுத்திருக்கும், ஓகேவா? நான் இங்கே பேஸ்ட் பண்ணும்போது மாற்றி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அப்படி காட்டுது, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தப்பாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படி காட்டுது. ஸோ நான் Ctrl X பண்ணிவிட்டு 1 செகண்ட்
ஸோ இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மீதி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இதுவே கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் ஃபில்லு எங்கே இருக்குது, 1 செகண்ட், இதோ இங்கே இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எவ்வளோ கேப் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஃப்ளெக்ஸ் க்ரோன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்க்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிங்க் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீன் சைஸ் குறையும் போது எந்த டி வந்து ரொம்ப அதிகமாக குறையணும் அப்படின்றது தான் ஃப்ளெக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் அப்படின்னும் போது இதுக்கு வந்து ஸ்ட்ரிங்க் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் குறையும் போது இதுதான் ஃபஸ்ட்டு குறையும், அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் டபிள்யூன்னு போட்டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வித்தோட மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து இது வரையும் டோட்டல் வித் வந்து 100 எடுத்துக்கோ அப்படின்னா ஃப்ளெக்ஸ் வந்து அதோட வித் வந்து 100 எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சைஸிங்கில் இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சைஸிங்கில் இருக்கும். வித் வந்து 25 100 ஹைட் எவ்வளோ வேணும் ஸோ அப்படின்றதெல்லாம் சைஸிங்கில் இருக்கும். ஸோ நம்ம அது படிக்கும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா?